ஜூன் 16 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார்த்தி ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு உன்னைக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உடனே மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த மீனாட்சியை அடித்து அவளை தனியாக ஒரு ரூமில் கட்டி போட்டு நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணனா கண்டிப்பாக அவள் அந்த வீடியோவை ஆனந்துக்கிட்ட காட்ட மாட்டான், நீயும் தப்பிச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கொடுத்த ஐடியா படி இப்போ ரியா வந்துட்டு மீனாட்சி மண்டபத்துக்குள்ளே வர்ற அந்த டைமில் அவங்க தலையில் கட்டையை வச்சு அடித்து தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் கட்டி போட்டாடுறாங்க. ஆனந்தும் வந்தாடுறாங்க. கார்த்தி என்னத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த, இப்போ நான் வந்துட்டேன், என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னல, சீக்கிரமாக சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை எடுக்கிறப்ப தான் கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பேசுகிறது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி, நான் தான் ரியா பேசுகிறான். என்னோட வீடியோவை வந்து நீ ஆனந்திட்ட காமிச்சன்னா உன் அண்ணி அந்த மீனாட்சியோட உயிர் என் கையில் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது, அவளை நீ உயிரோட பார்க்க முடியாது, அவளை நீ உயிரோட பார்க்கணும்னா அந்த வீடியோவை நீ ஆனந்திட்ட காட்டக்கூடாது அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல கார்த்திக்கு. சரி இப்போ விட்டுருவோம், அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பிளானாக பண்ணி அந்த ரியாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம், இப்போ நமக்கு மீனாட்சி அண்ணியோடைய உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. இல்லை, நான் வந்து முக்கியமான விஷயங்கன்னு உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம தீபாவுடைய ஃப்ரெண்டு அம்மு இருக்காங்கல்ல, அவங்க தான் ரம்யா, நான் வேலை பார்க்குறேன்ல அந்த கம்பெனியுடைய எம்டி தான் தீபாவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு இப்போ தான் தெரியுமா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இதை உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த். இது ஒரு விஷயம் தான் என்னை நேரில் பார்த்து பேசணுன்ட்டு சொன்னியா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நீ என்ன இப்போ கம்பெனியில் லேபராக வேலை பார்த்துட்டு இருக்கிற, நான் தானே கம்பெனியில் எம்டியாக இருக்கிறேன், எம்டியை கூப்பிட்டு இப்படிலாம் நீ டைம் வேஸ்ட் பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு ஆனந்த் கண்ணா பின்னான்னு கார்த்தியை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த ரியா அண்ணியை வந்து ஏன் கடத்திட்டு போய் வச்சிருக்கிறான்னு தெரியலையே, அண்ணியோடைய உயிருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ தான் தீபா வராங்க. என்னங்க நீங்கள் கல்யாண மண்டபத்தில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்காக நீங்கள் உள்ள டென்ஷனாக இருக்கிறீங்க, அந்த ரியாவை நான் ஆனந்துக்கிட்ட மாட்டி விடலான்னு நினைக்கிறப்ப திடீர்னு நம்ம மீனாட்சி அண்ணியை வந்து கிடத்தி வச்சுட்டா, அவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை, என்னைய ஃபோன் பண்ணி வேற பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறா, நம்ம எப்படியாவது மீனாட்சி அண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அக்காவை கிடத்திட்டாளா, இவளுக்கெல்லாம் என்ன வந்துச்சு, பாவம் மீனாட்சி அக்கா கடைசியில் அவள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இப்போ என்னடானா அவங்களுடைய உயிரையே எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டா. இவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இவளை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி அக்கா எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கணும், பாவம் மீனாட்சி அக்கா அவளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு தீபா வந்துட்டு ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மீனாட்சி அண்ணி எங்கே இருந்தாலும் சரி கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, இந்த விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா அவங்க இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இந்த சந்தோஷம் இப்படியே நீடிக்கட்டும், நான் எப்படியாவது அண்ணியை கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அண்ணி எங்கே, அக்கா எங்கன்னு கேட்டால் நான் என்னங்க பதில் சொல்கிறது, அவங்க இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சமாளிங்க, நான் அதுக்குள்ளே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போகிறாங்க. மீனாட்சி காணமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்பவே மனசு உடஞ்சு போய் சோகமாகவும் இருக்கிறாங்க. அதை வந்து அபிராமி பார்த்தாராங்க. இந்த தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தால் திடீர்னு இவ்வளோ சோகமாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.